ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள இந்த லைனிங் ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் எப்போவுமே நம்ம ஃப்ரண்ட் பகுதியில் இந்த கப் ஷேப்பு தைக்கக்கூடியது மெயின் டாட்டை தான் தைக்கணும். இந்த மெயின் டாட்டோட அளவு பாருங்கள், இந்த 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள இந்த மெயின் டாட்டோட அளவு 2.5 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக மடக்கி இருக்கோம். 2.5 இன்ச்சு அளவு எடுத்து ஒரு பக்கத்துக்கு 1.25 இன்ச்சு வரும்படியாக மடக்கி உயரம் 3 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம மெயின் டாட் வந்து ஷார்ப்பாக பிடிச்சி விட்ருக்கோம். அகலம் 2.5 இன்ச்சு எடுத்து 1.25 இன்ச்சுக்கு 2ஆக போல்டிங் பண்ணி உயரம் 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கோம். அடுத்ததாக ஓப்பன் டாட் தைக்கணும். இந்த ஓப்பன் டாட்டோட அளவு பாருங்கள், 3/4 இன்ச்சு நம்ம எடுத்தால் போதும். 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் எடுத்து நீளம் 2.5 இன்ச்சு அந்த அளவுக்கு ஓப்பன் சைடு டாட் பிடிக்கணும். அடுத்தது ஆம்கோல் டாட்டு இதே 3/4 இன்ச்சு தான் ஆம்கோல் சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த டாட்டோட நீளம் நம்ம ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு முடிக்கணும். தேவையான அளவு அதில் கேப் இருக்கும், அந்த கேப்பு போதும். பாருங்கள், ஆம்கோல் பகுதியிலேருந்து 3/4 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி ஓப்பன் டாட் இருக்குல்ல, அந்த டாட்டுக்கு நேர் கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக கூர்மையாக கொண்டு விட்டது மாதிரி விடணும். இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம அந்த ட்ராக்குக்கு நேர் கொடுத்து ரொம்ப நீட்டாக தைக்கணும். அப்போ தான் இந்த கப் ஷேப் வந்து எந்த ஒரு ஃப்ளீட் எதுவும் இல்லாமல் பாருங்கள் தைக்கும்போது அந்த கப்போட கூடு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அடுத்ததாக பாருங்கள், அடுத்த பக்கம் எடுத்துக்கலாம். எடுத்து இதே மாதிரி நம்ம 2.5 இன்ச்சு அளவுக்கு மெயின் டாட்டோட அகலம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2.5 இன்ச்சை போல்டிங் பண்ணி 1.25 இன்ச்சு அளவு அகலத்துக்கு பிடிச்சி கரெக்டாக உயரம் வந்து 3 இன்ச்சு அளவுக்கு நீட்டாக தைச்சிக்கிடலாம். அடுத்ததாக ஓப்பன் சைடு உள்ள டாட் வந்து நம்ம தைக்கணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு தைக்கிறது மெயின் டாட்டு, 2ஆவது தைக்கிறது ஓப்பன் சைடு டாட்டு, 3ஆவது தைக்கிறது தான் ஆம்கோல் டாட்டு. இந்த மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். ஓப்பன் சைடு டாட்டு 3/4 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி நீளம் 2.5 இன்ச்சு நீளத்துக்கு நீட்டாக தைச்சிட வேண்டியதான். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப கூர்மையாக தைக்கணும். தைக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக கூர்மையாக தைச்சி முடிக்கணும். கொண்டு முடிக்கிற இடத்துல ரொம்ப கூர்மையாக கொண்டு விட்டே மாதிரி விட்டால் தான் இந்த டாட் வந்து கப் ஷேப்புக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது ஆம்கோல் டாட்டு. பாருங்கள், ஆம்கோல் டாட்டு தைக்கும்போது ஃபஸ்ட்டு மெயின் டாட்டை பிடிக்கணும். மெயின் டாட்டுக்கு நேர் தான் நம்ம ஆம்கோல் டாட்டு போடுவோம். பாருங்கள், பிடிச்சி முடிக்கிற இடம் வந்து ஓப்பன் சைடில் கொண்டு முடிக்கணும். ஓப்பன் டாட் போட்டிருக்கோம்ல, அந்த ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு முடிக்கணும். இந்த மாதிரி நம்ம டாட்ஸ் எல்லாம் தைக்கும்போது அந்த 3 டாட்டுக்கு இடைப்பட்ட பகுதி ஒரே அளவாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம எப்போவுமே தைச்சி முடித்த உடனே எல்லா நூலையும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். எந்த ஒரு நூலும் வேஸ்ட் நூல் எதுவுமே இந்த துணியில் உள்பகுதியில் இல்லாதவாறு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டாட்டோட பாயிண்ட் மார்க்கெல்லாம் பண்ணி வச்சுருந்ததை வச்சு நம்ம நீட்டாக இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த கப்போட ஷேப்பை நீங்கள் எந்த மெத்தடில் தைப்பீங்களா இல்லை வேறு மெத்தடில் தைப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கப் ஷேப்பு நிறைய மெத்தடில் லைனிங் துணி வச்சு நம்ம தைக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தைக்கக்கூடிய இந்த மாடல் தான் நான் வந்து இப்போ தைச்சிட்ருக்கேன். அடுத்ததாக நம்ம தைச்சிருக்கிற டாட்ஸ் எல்லாம் கரெக்டாக தைச்சிருக்கோமா அப்படிங்கிறத ஒருக்கா செக் பண்ணிக்கிட்டு இந்த மெயின் டாட் வந்து நம்ம பட்டி கூட ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வராது. அதனால் நம்ம தேவையற்ற துணி அதுலேருந்து கட் பண்ணி எடுத்த பிறகு ஜாயின் பண்ணும்போது அந்த பட்டி வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ இந்த மெயின் டாட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண பிறகு அந்த டாட் போட்ட இடத்துல கொஞ்சம் துணி ஏற்ற இறக்கமாக இருக்கும். அந்த துணியை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த பட்டியை தான் இதில் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். பட்டி ஜாயின் பண்ணும்போது ஓப்பன் சைடும் இடுப்பு சைடுக்கும் தனித்தனி அளவாக இருக்கும், வேறு வேறு அளவு. அந்த அளவை பார்த்து கரெக்டாக ஓப்பன் சைடு வரக்கூடியதை ஓப்பன் சைடும், இடுப்பு சைடு வரக்கூடியதை இடுப்பு சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பார்த்து கவனமாக தான் எப்போவுமே தைக்கும்போது தைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடை தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப அழகாகவே நம்ம பட்டி கரெக்ட் அளவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம அளந்து தான் தைக்கணும். ஏன்னா நம்ம தைச்சி முடித்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஒவ்வொரு பாகமும் நம்ம தைக்க அதை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் தைக்கணும். நீங்கள் எந்த மாதிரி தைப்பீங்க, இல்லைனா எல்லா அளவுமே தைச்சி முடித்த பிறகு தான் கரெக்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பாருங்கள், எப்போவுமே நம்ம அளந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த பட்டி அளவுனா கரெக்டாக இருக்கணும். 2 பட்டியும் அளக்கும்போது கரெக்டாக இருந்தால் தான் அது தையலோட அளவு அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஒரு அமுக்கு தையல் போடணும். இந்த அமுக்கு தையல் பட்டி சைடு தான் போடணும். பாருங்கள், பட்டி சைடு நீட்டாக போட்டாச்சுன்னா போதும். இந்த கப் ஷேப்போட மாடலே ரொம்ப லுக்காக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பட்டி ஜாயின் பண்ண பிறகு தான் கப்போட ஷேப்பே மாறி நீட்டாக அழகாக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு டஃப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த பட்டியில் கப் ஷேப்பு ஜாயின் பண்ண பிறகு அதனோட அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்பவே லுக்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கப் ஷேப்பு ஜாயின் பண்ணணும். இந்த மெத்தடு தெரியாதவங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.